இந்த கோவில்ல நாராயணன் மத்ஸ்ய அவதாரத்துல இருக்காரு. மத்ஸ்ய அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய முதல் அவதாரம் ஆகும். பரலோகத்துல பரமனின் கட்டளையின்படி உலகை அழிக்கும் பெருங்கடலில் இருந்து வேதங்களை மீட்பதற்காக விஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்தாரு. அதுதான் மீன் அவதாரம், அதாவது மத்ஸ்ய அவதாரம். இதே கதையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோயிலுடைய தெய்வம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே மிகவும் அரிதான இப்படி ஒரு விஷ்ணு கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? சென்னை டு மகாபலிபுரம் போற வழியில இருக்கிற உத்தண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு சின்மய மிஷனுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடத்தில் தான் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அல்லது அவரோட ஆதரவாளர்கள் தான் இதை உருவாக்கினாங்க அப்படின்னு நம்பப்படுது. விஷ்ணு பகவானுடைய தசாவதாரங்கள்ல இது முதல் அவதாரம். இந்த கோவில் பாரம்பரிய கோவிலை போன்ற கோபுரங்கள்லாம் அமைஞ்சிருக்காதுங்க. இது ஒரு திறந்த வெளி கோயில். இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட மத்ஸ்ய நாராயண பெருமாள் ஒரு சிறு குளத்தின் நடுவே நின்ற கோலத்துல அருள் பாவிக்கிறார். கீதாச்சாரத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்ச கிருஷ்ணர் முகப்பிலேயே நம்மளை வரவேற்கிறார். முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளை வழிபட்டுட்டு மத்ஸ்ய நாராயண பெருமாளை தரிசிக்க செல்லலாம். ஒரே ஒரு கிரானைட் கல்லால செதுக்கப்பட்ட பகவான் மத்ஸ்ய நாராயணனை பார்ப்பதற்கு சற்றே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை பார்ப்பது போன்று இருக்கும். இடுப்புக்கு மேலே மனித ரூபம், இடுப்புக்கு கீழே மத்ஸ்ய ரூபம், அதாவது மீன் வடிவில் இருக்கிறாரு நம்ம மத்ஸ்ய நாராயண பெருமாள். இந்த கோயில் ராமர், லட்சுமணர், சீதா பிராட்டி மற்றும் அனுமன், முருகப்பெருமான் திருவுருவங்கள், பகவான் கிருஷ்ணனுடைய திருவுருவம் ஆகியவையும் காணப்படுகிறது. இந்த கோயிலுக்கு காலையில் 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் பெருமாளை தரிசிக்க அலோவ் பண்றாங்க. நாங்க இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே ரொம்ப மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கிற பீச்சுக்கும் போயிட்டு வந்தோம். நீங்க உங்க ஃபேமிலியோட நேரத்தை செலவிடுறதுக்கு இந்த கோயிலும் பக்கத்திலேயே இருக்கிற பீச்சும் மிகச்சிறந்த இடம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி.